நம்ம வெங்காயம் வதங்குறப்ப கொஞ்சம் தான் உப்பு போட்டோம். இப்போதான் உப்பு சேர்க்குறோம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பிரியாணி செய்கிறீங்களோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்தது நாங்கள் சிக்கன் பிரியாணிக்கு ரெடி பண்ணிட்டோம். அடுத்து வந்து சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். வாங்க கிரேவிக்கு போகலாம். வாங்க வாங்க. பட்டை கிராம்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் கிரேவிக்கு. அங்கேயே கொட்டிடுவோம் நாட்டுக்கு. நாங்கள் 1.5 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். 300 கிராம் வெங்காயம் போட்டுக்கிறோம். இது வந்து சிக்கன் கிரேவி ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஊற்றி முடிச்சு வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போதுமே சிக்கன் கிரேவிக்கு வந்து வெங்காயம் போடுறப்பவே கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கட்டும் வெங்காயம். ஏன்னா கருவேப்பிலை போட்டிருக்கோம்ல, அதனால கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் எப்போதுமே சேர்ப்போம். நாங்கள் மேக்ஸிமம் வந்து சிக்கன் கிரேவிக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்ப்போம். இல்லாட்டி சிங்க வெங்காயம் சேர்ப்பாங்க. நீ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு வேற. எங்கள் வீட்டில் எல்லோரும் பால் கறக்க வேற போய் ஆகணும். எங்கள் தொழிலே அதுதான். அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாடெலாம் இருக்குது. எங்கேயும் பால் கறப்போம், ஒரு காட்டுக்குள்ளேயும் பால் கறப்பாங்க. குழஞ்சு போயிடும். இதான் நெவா மரம் பார்த்துக்கோங்க. அரிசியை மட்டும் என்னைக்கு நல்லா தண்ணி வடிச்சுக்கோங்க. அதோட பட்டையோட. ஏன்னா நம்ம வந்து நல்லா கலந்து அளவாக தான் போட்டிருக்கோம், இல்லாட்டி குழஞ்சி போயிடும். இது நாங்கள் 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் அரிசியை, துளசி பிறகுனால. பாருங்க நல்லா தண்ணியை வடிச்சாச்சு. வாங்க போய் போட்டுடலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. எப்போதுமே பிரியாணிக்கு மட்டும் கையிலே அள்ளி போடுங்க, டபக்குன்னு கொட்டிடாதீங்க. ஏன்னா தண்ணி இருக்கும் எப்படியா இருந்தாலும் மேக்ஸிமம்.